ஹெல்த்தியான சிறுதானிய மாவில் தோசை சுட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அஞ்சு இது கலந்துருக்கேன். அரை டம்ளர் கலந்துருக்கேன். சிவப்பு அரிசி, பூங்கார் அரிசி, வரகரிசி, சோளம், கம்பு, வெள்ளை சோளம், இட்லி அரிசி 5 அரை டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அரைச்சிட்டு இருக்கு கிரைண்டரில். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். 5 அரிசி கொண்ட சிறுதானிய மாவை அரைச்சி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு 6 to 8 மணி நேரம் புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை செஞ்சுக்கலாம். சிறுதானிய மாவு அரைச்சி வச்சேன். இப்போ ஒரு 6 to 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் 2 எண்ணத்தில் பிரித்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில். ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 அரிசி சிறுதானிய அரிசி கலந்து மாவு அரைச்சிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தோசை வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் தோசை ஊற்றிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சத்தான சிறுதானிய தோசையுடன் சிக்கன் குழம்புடன் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க.